மலாய் சந்தேஸ், இது பெங்காலி ஸ்வீட்ஸ். என் ஒய்ஃபோட ஸ்வீட் கடை எப்போ போனாலும் இந்த மலாய் சந்தேஸ் வாங்கி கொடுங்கன்னு கேட்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அதை சாப்பிட்றதில்ல. ஏன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய சுமை இருக்குது அப்படின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் வேலைக்கு போனது கரக்பூர், பெரிய புகழ்பெற்ற ஐஐடி நிறுவனம் இருக்குது, அங்கே தான். அதே மாதிரி ரயில்வே பிளாட்ஃபார்ம், அந்த இது இந்தியாவிலே பெருசு, அதுதான் அவ்வளோ நீளமாக அகலமாக இருக்கும். இரும்பு தொழிற்சாலை தான் அது. அங்கே தான் நான் வேலைக்கு போயிருந்தேன். அந்த வேலைக்கு போகிறப்ப அங்கே எல்லா ஆட்கள் அங்கே இருப்பாங்க. பீகாரி இருப்பாங்க, உருது, தெலுங்கு, ஹிந்தி எல்லாம் கலந்து எல்லாம் இருப்பாங்க. அங்கே மக்கள் பூரா இருப்பாங்க. அது ஒரு புகழ்பெற்ற என்ன சொல்கிறது, இரும்பு தொழிற்சாலைகள் நிறையா இருக்கும். அங்கே நான் ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்குறேன். அதான் ஆரம்ப காலம். அப்படின்றப்ப வேலைகள் அதிகமாக இருக்கும், ஆனால் ஆட்கள் கம்மியாக இருப்பாங்க. அப்போ நிறையா வேலை வாங்குவாங்க. பகலும் இரவுமா வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அவ்வளோ பெரிய ஊரில் பார்த்திங்கன்னா 2 தேட்டர் தான் பொழுது போகிறதுக்கு. அதுலேயும் பெரும்பாலும் பெங்காலி படம் அல்லது தெலுங்கு படம் தான் போடுவாங்க. லைப்ரரியில் போய் படிக்கலான்னா அது வங்கதேசத்து புத்தகங்களாக தான் இருக்கும். ஸோ வேறு என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது. நான் ஒரே ஒரு விஷயம் அங்கே ரொம்ப சுலபமாக ஈஸியாக கிடைக்கும். மது கிடைக்கும், மாது கிடைக்கும். மது அப்படின்னா அங்கே உள்ளூர்லேயே தயாரிக்கிற ஒரு மது, ரொம்ப போதை இருக்கும், ரொம்ப சீப்பாக கிடைக்கும், நல்லாவும் இருக்கும். அதே மாதிரி மாது ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த ஊரில். அது 2 தான். அது மாதிரி சீட்டாட்டு கிளப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். விடிய சீட்டாட்டு நடந்துகிட்டே இருக்கும். வேறு வழி கிடையாது. அவங்களுக்கு பொழுதுபோக்குறதுக்கு அதுதான் பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம். அங்கே இவங்க வர்றாங்க இல்லையா, இந்த பெண்கள் கிடைப்பாங்கன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் நைட்டு 7 மணிக்கே வந்துடுவாங்க. வச்சு சமைச்சு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் நைட்டில் படுத்துட்டு காலையில் டீ போட்டு கொடுத்துட்டு தான் போவாங்க. வெறும் 200 ரூபா தான். என் லைஃப்பில் ஒரு முறை கூட எந்த ஒரு பொண்ணும் 200 ரூபாய்க்கு கொடுத்தோடனே அதுக்கு கூடுதலாக கேட்டதே கிடையாது, சண்டை போட்டதே கிடையாது. கொடுத்ததை வாங்கிட்டு போயிடுவாங்க சந்தோஷமாக. ஒரே ஒரு பெண்ணை மாத்திரம் ஒரு பேனா வேணும்னு கேட்டாங்க. எடுத்துக்கோங்க சட்டப்பையிலேருந்துன்னு சொன்னேன். அதோட 2 50 பைசா நாணயத்தை எடுத்துக்கிட்டு எனக்கு வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சாங்க. அது எனக்கு பிடிச்சிருந்தது, எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன் சந்தோஷமாக. மற்றபடி இதுதான் என்னுடைய வாழ்க்கை கரக்பூரில். அதாவது இது கரக்பூருடைய சூழ்நிலை எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடுமையான கோடையாக இருக்கும், கடுமையான குளிராகவும் இருக்கும். 2மே கடுமையாக இருக்கும். நான் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் இதில் ட்ரெஷராக இருக்கிற ஒரு அவருடைய வீடு தான். அவர் ஏற்கனவே ஒரு பெங்காலி பெண்ணை கல்யாணம் முடிச்சுட்டு அங்கே செட்டில் ஆகிட்டார். அவர் இருந்த வீட்டில் தான் நான் இருக்கேன். ஏற்கனவே ஒரு 15 கிலோமீட்டர் நான் பைக்கில் போயிட்டு வருவேன், தங்கியிருக்க இடத்துக்கும் ஃபேக்ட்ரிக்கும் உள்ள தூரம். அதனால் பெரிய வீடு தான். ரூம்னு நினச்சிடாதீங்க, பெரிய வீடு. நல்ல பெரிய தாழ்வாரம்லாம் இருக்கும், உயரமான சீலிங் நல்லாயிருக்கும், பெரிய 2 ஜன்னல் இருக்கும். குளிர்கால மற்ற நேரங்களெல்லாம் காற்று சும்மா குபுன்னு வரும். ஆனால் கோடை காலத்தில் அவ்வளோ கொடூரமாக இருக்கனால போர்வையை தண்ணியில் நினச்சி அப்படியே இந்த ஜன்னலை நான் போட்டிருப்பேன். அந்தளவுக்கு கோடை இருக்கும். அங்கே சாப்பிட்றது பெரிய இந்த சாப்பாடே விளங்காது. எப்படி சாப்பிட்டு பார்த்தாலுமே நம்மளுக்கு ஒத்து வராது. என்ன கிடைக்குதோ அதை தான் சாப்பிட்டுட்டு இருக்கணும், ரெகுலராகலாம் சாப்பிட முடியாது. அந்தளவுக்கு சாப்பாடு விஷயம் ரொம்ப மோசமாக தான் இருக்கும் எங்கள் கரக்பூரில். எப்போயாவது ஏதாவது ஒன்றா நம்ம கல்கத்தா பக்கத்தில் போயிட்டு வருவோம். அப்படியே அது அன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, ஏதோ ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. சரி நாமளும் ஷூட்டிங் பார்த்துக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கல்கத்தாவுக்கு போனேன். போயிட்டு ஷூட்டிங் பார்க்குறப்ப தான் நானே பார்த்தோன்னே கொஞ்ச நேரத்தில் எனக்கு அழுத்து போச்சு. ஒரு கொத்தவரங்க மாதிரி இருக்கிற ஒரு ஹீரோயின் அவங்க தோழிகளோடு ட்ரம் வண்டியில் இறங்குறாங்க, இறங்கி நடந்து போகிறாங்க. இதை தான் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க ரொம்ப நேரமாக. எனக்கே அது போர் அடிச்சிருச்சு. அங்கேருந்து நேராக கிளம்பி போய் நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு எனக்கு ஒரு ஷூ வாங்க வேண்டியிருந்துச்சு. அந்த ஒரு ஷூவை வாங்கிக்கிட்டு திரும்ப ஊருக்கு கிளம்பி வரலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். ட்ரெயினில் வந்துட்டேன் கரக்பூருக்கு. அப்படி ட்ரெயினில் வரப்போ ரொம்ப இரவு நேரம்ன்றதுனால கூட்டமே இல்லை. என்னுடைய கம்பார்ட்மெண்ட்டில் மொத்தமே 4 பேர் தான் இருந்தாங்க. நான் உட்காந்தோடனே பார்த்தேன், எதிர்த்தாப்பில் ஒரு லேடி நீல கலர் காட்டன் ஷேரி கட்டிட்டு உட்காந்து என்னையவே பார்த்து சிரித்தாங்க. அப்போயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இவங்க வேசை தான் அப்படின்னு சொல்லி. அதுதான் சிம்பிளே எங்களுக்கு, அந்த சிரிப்பு தான். நானும் அவங்கள பார்த்து மெல்ல தான் சிரித்தேன். உடனே அவங்க அந்த லிப்டிக் அதை ஆமோதிக்கிற மாதிரி உள்ள கண்ணாடி எடுத்து அந்த லிப்டிக்கெல்லாம் சரி பண்ணாங்க. எனக்கு புரிஞ்சு போச்சு அவதான் சொல்லிட்டு. அப்படி அவள் லிப்டிக்கை சரி பண்ணுறப்போ கன்னத்தை பார்த்தேன், ஒரு பக்கம் தீக்காயம் இருந்தது, கையிலையும் தீக்காயம் இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே ஷட்டுன்னு அவளை எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. அந்த ஆசையெல்லாம் வடிஞ்சிருச்சு.
இந்த ஃபேக்ட்ரியில் நாங்கள் வேலை பார்க்குறப்போ கடுமையான வேலைகள் இருக்கும். எப்படி வேலைகள்னால் கொஞ்சம் பேர் தான், ஆனால் நிறைய வேலை. காலைங்க நைட்டும் பார்க்குறப்போ மற்ற விஷயங்களாம் கூட தாங்கிக்க முடியும். இந்த காமம் அந்த உணர்வுகளை தாங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸ்டீல் ஃபேக்ட்ரியில். இப்போ என்ன பண்ணுவோன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரொம்ப அதனுடைய தாக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா டீ குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இடையில கிளம்பி வந்து அப்படியே பெண்கள் அங்கே வசீகரமாக இருப்பாங்க. பெண்கள் கரக்பூரில் பூ விற்கிற ஒரு பெண்ணு கூட ரொம்ப அழகாக நீட்டாக பார்க்குற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி அது ஒரு கொடுப்பினை இந்த ஊரில். இங்கே ஒரு தெலுங்கு லேடி வந்து டீ விற்றுட்ருப்பாங்க டீ கடையில். அவங்க வளவலன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச தெலுங்கில் அவங்கள்ட்ட நான் பேசிகிட்டு இருப்பேன். அவங்களோட பேசிவிட்டு அவங்களே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்துட்டோன்னா அந்த இது தணிஞ்சிடும். நான் திரும்ப வேலைக்கு வந்துடுவேன். இதுதான் என்னுடைய ரொட்டீன் லைஃபு. அப்போ இந்த பொண்ணை பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அந்த தீக்காயத்தை பார்த்தோன்னே எனக்கு ஒரு வெறுப்பு வந்துருச்சு அந்த பொண்ணு மேலே. நான் அடுத்து அவளை பார்க்கவே இல்லை. வெளியில் ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்துட்டே இருந்தேன். அது வேகமாக வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துட்டா. வந்துட்டு மணி என்ன அப்படின்னு கேட்டாள். நான் வேணும்னே தமிழில் சொன்னேன் மணி என்னன்னு. உடனே மதராசியா அப்படின்னு கேட்டாள். நான் அவளுக்கு பதிலே சொல்லலை. அவள் என்கிட்ட இன்னும் கொஞ்சம் நெருக்கம் காட்டுறக்காண்டி என் கையை மெல்ல பிடிச்சா. கையை உதறிட்டு நான் வேகமாக கதவு பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டேன். அங்கே போய் நின்று பார்த்தா வேகமாக ட்ரெயின் போயிட்டுருக்கு. ஏத்தாப்புல பஸ்ஸெல்லாம் க்ராஸ் பண்ணியும் போயிட்டுருக்கு. பேசாமல் இந்த ட்ரெயின்லேருந்து அப்படியே அந்த பஸ்ஸு குதிச்சிடலாமான்னு பார்க்குற அளவுக்கு ஒரு வெறுப்பு இருந்துச்சு எனக்கு அவள் மேலே. ஆனால் அவள் அங்கே உட்காந்த இடத்துலேருந்து என்னவே பார்த்துட்டே தான் இருந்தாள் ஸ்மைலிங்கோட. நான் அப்படியே சட்டம் பண்ண மாதிரி அப்படியே உட்காந்துட்டே இருந்தேன். போகிற இடம் கரக்பூர் வந்துருச்சு. நல்ல இரவு நேரம். நான் என்ன பண்ணேன், என்னுடைய ஷூ வாங்கி வச்சுருந்தேன்ல, அதை எடுத்து அவள் மடியில் வச்சுருந்தா. ஏன்னா அவள் வீட்டு பொருள் மாதிரி. அது கூட கிடைக்கலன்னா பரவாயில்லன்னு நினச்சிட்டு இருந்தேன். அவள் வேகமாக ட்ரெயினை விட்டு இறங்கினோடனே ஏதோ எனக்கு கிஃப்ட்டு கொண்டாந்து கொடுக்குற மாதிரி கொண்டாந்து கொடுத்தா அந்த ஷூவை. நான் வெறுப்பாக அதை வாங்கிட்டு விறுவிறுன்னு நடந்துட்டேன். மெல்ல என்கிட்ட பேச்சு கொடுக்க வந்தால் நான் எதுவும் சட்டை பண்ண மாதிரியே விறுவிறுன்னு நடந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி ரூமுக்கு வந்துட்டேன். நான் வந்து நின்று 5வது நிமிஷம் இன்னொரு ஆட்டோ வந்து நிற்குது. பார்த்தா எட்டி பார்த்தா இதுக்கடையில் அவள் நைஸாக மொதல் என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்பே சொல்லியிருந்தா, என் பேர் சௌமி அப்படின்னு சொல்லி. அதே எனக்கு ரொம்ப முக்கியமாக, அதனால் அதை நான் சட்டம் பண்ணல. வந்து சௌமி வந்து டக்குன்னு இறங்கிட்டா. எனக்கு விதுக்குன்னு ஆயிடுச்சு. நான் வாசல்லே நின்றுக்கிட்டேன். நான் உள்ளே விடலை. என்ன அப்படின்னு, இல்லை பேசணும் அப்படின்னா. ஒன்றும் பேசுகிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு என்ன வேணும்? அவள் என்னை ஒன்றுமே சொல்லலை. என் கையை விலைக்கு விட்டுட்டு அவள் பேசாமல் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ சேரில் உட்கார ஆரம்பிச்சிட்டா. எனக்கு இவளை எப்படியாவது வெளியேற்றணுன்ற மாதிரி எண்ணம் வந்துருச்சு எனக்கு. உடனே நீங்கள் கிளம்பு, இங்கேலாம் இருக்கக்கூடாது, கிளம்பு, நான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறக்குள்ளே நீ நான் போயிடு அப்படின்னு. எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? இவ்வளோ கோபப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, நான் சும்மா ஜஸ்ட்டு பேசிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னோடனே, எனக்கு அதுலெல்லாம் விருப்பம் இல்லை, நீ கிளம்பு அப்படின்னு. சரி, எனக்காக ஒரு ஸ்வீட் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னான். மலாய் சந்தேஸ், அந்த ஸ்வீட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவள் ஒரு ஸ்வீட் பாக்கெட் கொண்டு வந்திருந்தான். அதுலேருந்து ஒரு ஸ்வீட் எடுத்து கொடுத்தா. நான் தள்ளி விலையை நின்றுட்டேன். இல்லை நீங்கள் ஸ்வீட் சாப்பிடுங்க அப்படின்னா. உடனே வேணான்னு சொன்னேன். அவள் மெல்ல வேகமாக என் வாயில் வந்து திணிச்சால. எனக்கு வந்து டக்குன்னு தட்டி விட்டேன். அது கீழே விழுந்தோடனே அவ்வளோ கோவம் வந்துருச்சு. ஏன்னா ஒரு ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ கோவப்படுவீங்களா? இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால். ஏன் உங்களுக்கு சுகர் இருக்கா அப்படின்னு கேட்டால். நான் அவளை முறைச்சி பார்த்தேன். பார்த்தோன்னே அவள் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே உட்காந்துட்டு நான் கிளம்புன்னு அவளை அரிச்சு பண்ணோன்னே, அவன் ஸ்வீட் சாப்பிட்டா தான் நான் போவேன்னா. சரி இப்படி சொல்கிறாளே அப்படின்றக்காண்டி சரி கொடு சாப்பிட்றேன் அப்படின்னோடனே அவளே கொண்டாந்து வேகமாக வாயில் அந்த ஸ்வீட்டை திணிச்சான். நான் வேண்டா வெறுப்பாக அதை வாங்கி சாப்பிட்டேன். நான் ரொம்ப தித்திப்பாக இருந்துச்சு அந்த ஸ்வீட்டு. எனக்கு அப்படியே தித்திப்பாக இருந்துச்சு வாய் போகிறான். அதை வாங்கி சாப்பிட்டுட்டு சரி கிளம்பு அப்படின்னு. உடனே அவள் இல்லை நான் ஒரு கதை சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் காலையில் வேணால் போகட்டுமா அப்படின்னு கேட்டாள். எனக்கு விதுக்குன்னு ஆயிடுச்சு. அதெல்லாம் போக முடியாது, நீ கிளம்பு, இப்போலாம் அங்கெல்லாம் தங்க முடியாது, நீ போயிடு அப்படின்னா. இப்போ போனால் ஒரே இருட்டாக இருக்குது, பாதுகாப்பு இல்லைன்னா. அதெல்லாம் எனக்கு தெரியும் உன் பாதுகாப்பு என்னென்னு, யாராவது தொந்தரவு பண்ணாங்கன்னா காசு வாங்கிக்கோ அவங்கள்ட்ட அப்படின்னு சொன்னேன் நான். ஏன்னா அவ்வளோதான் எனக்கு தெரியுமே அப்படின்ட்டு. இல்லை நான் இருக்கேன்னு சொல்லிட்டு தரையில் அவள் பேசாமல் படுத்து மூஞ்சியில் சேலை முந்தானையை போட்டுட்டான். நான் கிளம்புறேன், முதல்ல நீ கிளம்பு, இங்கேலாம் படுக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன், கதை கேளு, அதுக்கப்புறம் நான் போயிடுறேன் அப்படின்னா. எனக்கு கதை கேட்குற மூடெல்லாம் இல்லை, நீ கிளம்பு, நான் கதையெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு. இல்லை நீ கதை கேட்டால் தான் நான் போவேன் அப்படின்னா. சரி எனக்கு கதையெல்லாம் தேவையில்லைம்மா, எனக்கு சும்மாவே தூக்கம் வரும், நீ கிளம்பு அப்படின்னேன். இல்லை நான் கதை சொல்லிட்டு தான் போவேன், இல்லைன்னா இங்கேயே இருந்துருவேன் அப்படின்னு சொன்னான்.
நான் படுக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டாள். பெரிய இம்சையாக போச்சு. நான் மெல்ல உட்காந்து, நான் சரி சொல்லி தொலை, கதையவா சொல்லு, நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி கதை கேட்குறோன்னு சொல்லிவிட்டு இப்படியா தள்ளி போய் நிற்பீங்க, வந்து உட்காருங்க பக்கத்தில் அப்படின்னா. நான் மெல்ல வழி இல்லாமல் போய் உட்காந்தேன். காலை நீட்டி மடியில் படுத்துக்கோங்க அப்படின்னா. எனக்கு என்னடா பெரிய இம்சையாக இருக்குது இவளோடன்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லை எனக்கு, இல்லைன்னா அவள் போய் தொலைய மாட்டாளேன்னு சொல்லிட்டு மடியில் படுத்துட்டேன். அவள் மெல்ல என்னுடைய தலைமுடியை கோதிக்கிட்டே கதை சொல்கிறேன். உனக்கு ஒருவேளை தூக்கம் வந்துருச்சுன்னா நீ தூங்கிடு அப்படின்னு சொன்னான். எனக்கெல்லாம் தூக்கம்லாம் வராது அப்படின்னு சொன்னேன் எரிச்சலாம். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் கதை அப்படின்னு சொல்லி அவள் கதை சொல்ல அந்த அவளுடைய மடியில் நான் படுத்திருந்தது ரொம்ப சுகமாக தான் இருந்தது, எனக்கு சந்தோஷமாக இருந்தது. நான் படுத்துட்டேன். அவன் மெல்ல கதை சொல்ல ஆரம்பித்தான். அந்த ஊரில் வந்து நிரூபமா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருந்தாள். அவங்க அப்பாவுக்கு மூத்த பொண்ணாக தான். அவங்க அப்பா ஒரு நெசவாளர். 7 குழந்தைங்க, 6 பெண் குழந்தைங்க, ஒரே ஒரு பையன்தான் அந்த வீட்டில். இந்த நிரூபமா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ ஒரு அழகு, தங்க சிலை மாதிரி இருப்பாள். பார்க்குறவங்களுக்குலாம் அவளை பிடிக்கும். ஆனால் அவங்க அப்பாட்ட அவளுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு பொட்டு தங்கம் கூட கிடையாது. அதனாலே அவளுக்கு கல்யாணம் ஆகாமையே இருந்தது. ஆனாலும் இவளை பார்க்குற எல்லாருமே பிரியப்பட்டாங்க, இவளை கல்யாணம் முடிச்சுக்கணும்னு சொல்லி. ஒரே ஒரு துணி வியாபாரி ரொம்ப துணிச்சலாக வந்து பொண்ணு கேட்டார். ஆனால் ஒரே ஒரு மாடு தான் கேட்டார். அந்த பொண்ணு கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாடு வரதட்சணையாக கேட்டாங்க. ஆனால் இவங்க அப்பாவால் அதை கொடுக்கவே முடியல. உடனே அந்த துணிக்கடை ஆளே வந்து நிருபமாவை பார்த்து ஒரு 300 ரூபாய் கொடுத்து, இதை அப்பாட்ட நீயாக கொடுக்குற மாதிரி கொடுத்து, நீங்களாக வாங்கி கொடுக்குற மாதிரி கொடுங்க, கல்யாணம் முடிச்சுக்கலான்னு சொல்லி அதை பணத்தை வாங்கி மாடை வாங்கி நம்மளாக கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த கல்யாணம் முடிஞ்சிச்சு. அந்த துணிக்கடைக்காரன் அவ்வளோ பிரியமாக இருந்தார் அந்த நிருபமா மேலே. 1.5 மாதம் படுக்கையில் தான் இருந்தாங்க. அவ்வளோ தூரம் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி லைஃப்பை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ கூட அந்த நிருபமா ஃபீல் பண்ணியிருக்கா, இன்னும் உன்னுடைய உடம்புக்கு இவ்வளோ சக்தி இருக்கா, இவ்வளோ தூரம் அந்த உடம்புனால சுகத்தை இன்னொரு மனிதனுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்றத அந்த நிருபமா ஃபீல் பண்ணியிருக்கா. அந்தளவுக்கு அவன் இருந்துட்டு அப்புறம் அவன் வேலைக்கு போனான். துணை வியாபாரத்துக்கும் போயிட்டு பௌர்ணமிக்குள்ளே வர்றேன்னு சொல்லிட்டு போனவன் 2வது நாள்லேயே வெள்ளத்தில் எங்கே அடிபட்டு இறந்து போயிட்டான்ற செய்தி தான் வந்துச்சு. நிருபமாவுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. திரும்ப வீட்டுக்கே போயிட்டு அப்பா வீட்டுக்கு அங்கே போனால் உப்பில்லாத சோறு, பழைய கஞ்சி, இதுதான் அவள் வாழ்க்கை. கோயில் இப்படியே போகிற மாதிரி ஆயிடுச்சு அவருடைய லைஃபு. விரக்தியில் இருந்தாள். அப்போ தான் இதை யதார்த்தமாக ஒரு தடவை மீன் வாங்க போகிறப்போ ஒரு வயதான கிழவருக்கு இவன் மேலே ஆசை வந்துருச்சு. அவர் இவளை கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொல்லி இவரை கல்யாணம் முடித்து கூட்டிகிட்டு போயிட்டார். வேலுக்கும் வேறு வழி கிடையாது, அவள் வீட்டுக்கு பாரமாக இருக்கக்கூடாது, ஒரு கல்யாணமும் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அவரோடைய போயிட்டா. அவன் கல்யாணம் முடித்து 6 மாதம் வச்சுருந்தார். அவர் வயதான கிழவர்னால இவருக்கு எல்லா விதமான தங்கங்களையும் பூட்டி அழகு பார்ப்பார், வெறிச்சு பார்த்துட்டே இருப்பார். வேறு வழி இல்லை, அவரோடையும் அவங்க வாழ்க்கையை ஒரு 6 மாதம் சந்தோஷமாக தான் அவள் லைஃபு போச்சு, நிருபமாவுடைய லைஃபு. ஆனால் ஒரு நாள் அந்த வயதானவருடைய மகன்களே வயதானவரை போட்டு அடித்து கொண்டுட்டாங்க. அப்பையும் அவர் நிர்கதி ஆகிட்டார். வேறு வழி இல்லாமல் நிருபமா அவங்க அப்பா வீட்டுக்கே போனான். அங்கே போனால் திரும்ப அதே மாதிரி உப்பில்லாத சோறு, பழைய கஞ்சி, இதிலே அவள் வாழ்க்கை ஓடிச்சு. ஒரு நாள் ரொம்ப காய்ச்சலாக இருக்குன்னு சொல்லி ஒரு டாக்டரை பார்க்க போகிறப்போ அந்த டாக்டர் இவன் மேலே பிரியப்பட்டு நான் உன்னை கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொன்னோடனே இவள் கதறி அழுதுருக்கா. ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 முறை 2 பேருமே துரதிர்ஷ்டமாக இறந்து போயிட்டாங்க, அதனால் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் அப்படின்னு சொல்லி இவன் மன்றாடி இருக்கா. அந்த டாக்டர் எந்த காலத்தில் எதை பேசிகிட்டு இருக்க, நீ 100 வருஷம் வாழுவ, நம்ம நிம்மதியாக வாழலான்னு சொல்லி அவளை கல்யாணம் முடிச்சுக்கிறார். டாக்டரோட மனைவி அப்படின்ற ஒரு கோதால அவளுக்கு நிறைய சேலைகள், நிறைய பகட்டா, நல்ல சந்தோஷமாக வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அதுவும் கொஞ்ச நாள் தான். கல்கத்தாவுக்கே போயிட்டார். டாக்டரா கல்கத்தாவை கூட்டிகிட்டு போயிட்டார். அங்கெல்லாம் அவருடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். திடீர்னு ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்லே அவர் இறந்து போயிட்டார். எப்படி இறந்தார்னு யாருக்குமே தெரியல, இறந்து போயிட்டார். வேறு வழி இல்லை, எல்லோரும் விரட்டி விட்டாங்க அவரை. உடனே திரும்பவும் நிருபமா அவங்க அப்பாட்டையே போகிறார். அதே உப்பில்லாத சோறு, அதுதான். வேறு வழி இல்லாமல் எங்கேயாவது வேலைக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு போகிறாள், இந்த சங்கு வளையல் கடைக்கு வேலைக்கு போகிறாள். அங்கே போய் வேலைக்கு போயிருக்கிறப்ப ஒரு டூரிஸ்ட்டு இவளை பார்த்துட்டு இவள் பின்னாடியே சுற்றி வரான். இவன் மனசு கேட்குது, ஆனால் அவள் உடம்பு கேட்கலை. உடம்பின் ஆசைக்கு இவளால் விலை கொடுக்க முடியல. வேறு வழி இல்லாமல் அவனோட பழக ஆரம்பிக்கிறான். அவள் பழக ஆரம்பித்தோடனே அவனும் பழகி கட்டாக் அப்படின்ற ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். அங்கே போய்
அவனோட 1 மாதம் குடியிருந்துட்டு ஒரு நாள் அவன் அப்பாவைலாம் திருப்தி பண்ணிவிட்டு அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளை லாட்ஜிலே விட்டுட்டு போனேன் தான். வரவே இல்லை, போயிட்டான். வெறுத்து போயிட்டான் அவள் வாழ்க்கையவே. ஏமாற்றிட்டு போயிட்டான் அவன். ஏமாந்துட்டோன்றதை அந்த நிருபமாக ஃபீல் பண்ணி வேறு வழி இல்லை, இந்த அழகுனால இந்த உடம்புனால தானே நம்மளுக்கு இவ்வளவு கேடும் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பாலத்துக்கு அடியில் போய் கரசினை ஊற்றி தானே கொளுத்துறான். அப்படியும் அவளுக்கு அதிர்ஷ்டம் கிடையாது. யாரோ அவளை காப்பாற்றி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டாங்க. 3 மாதம் பெட்லேயே இருந்தான். பெட்லேயே இருந்து உடம்புலாம் சரியாகி தழும்புகளோட ஆஸ்பத்திரியை விட்டு வெளியில் வரான். அப்போ தான் அவன் வாழ்க்கையில் வெறுத்து போயிடுறான். நான் என்ன தப்பு செஞ்சேன் இந்த உலகத்தில்? எனக்கு கணவனாக வாய்ச்சவங்க என்னை தேடி வந்த எல்லா ஆண்களுக்கும் நான் நிறைவாக சந்தோஷத்தை தானே நான் கொடுத்தேன். யாருக்கு எந்த குறை இல்லாமல் நான் சந்தோஷத்தை வாரி வழங்கினேனே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு சோதனை வரணும்? எத்தனையோ பெண்கள் நல்லா சந்தோஷமாக இருக்காங்களே, புருஷன் வீட்டுக்கு போய் நிறைவாக வாழ்ந்துட்டுருக்காங்களே, எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி இப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு ஆற்றாமை, ஒரு வெறுப்பு மனசு பூரா பரவுச்சு. எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்கணும்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? அழகாக இருக்கிறது அவ்வளோ பெரிய குற்றமா? இந்த அழகு தான், இந்த உடம்பு தான் என்னை எவ்வளோ தூரம் பாடுபடுத்தியிருக்கா அப்படின்னு சொல்லி அவளுக்கு அவன் மேலேயே ஒரு வெறுப்பு. கதறா, அழுகிறா, நான் ஏன் இப்படி இருக்கணும்? எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி கதறி அழறா ஒவ்வொரு நாள் இரவும். அதுக்கப்புறம் அவள் அந்த நிருபமாக துணிஞ்சிட்டான். இந்த உடம்பு தானே, இந்த உடம்புனால என்னானே எல்லாம் அப்படின்னு சொல்லி அவள் திரும்ப கல்கத்தாவுக்கு வாரா. கல்கத்தாவுக்கு மனம் போகிற போக்கில், ஏன்னா அவள் மனசு கண்ட்ரோல் இருக்க மாதிரி அவள் உடம்பு கண்ட்ரோல் இல்லை, உடம்பு கேட்கலை, மனம் போகிற போக்கில் போனான். யாரு கூடனாலும் போகிறா, அடி வாங்கினா, அவமானப்படுறா, எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஓடுறா, வாழ்க்கையை ஓட்டுறா. அவளுக்கு எல்லாமே வெறுத்து போச்சு. அப்படி அவள் வாழ்க்கையில் ஓடுறப்போ தான் அவள் சொல்கிறா ஒரு வார்த்தை, இந்த கடலில் அலைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அலை சத்தம், அது மாதிரி உடம்புக்குள்ள ஒரு அலை சத்தம் கேட்கும். தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்கு அந்த அலை சத்தம், உடம்பின் அலைகள் கேட்டுக்கிட்டே இருக்கு அந்த சத்தம். உனக்கெல்லாம் இது கேட்குமா அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு அவனை விசும்பி அவன் மடியில் தூங்கிட்டு இருக்க என்னை பார்த்து அவள் கேட்டா. அப்படி கேட்குறப்ப அவள் கண்ணிருந்து கண்ணீர் துளிகள் என் மூஞ்சியில் விழுந்துச்சு. நான் மெல்ல எழுந்து உட்காந்துட்டு ஆதரவாக அவளை பார்த்தேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவளுடைய கதையை தான் யாரோ ஒரு நிருபமாக கதைன்னு சொல்லி மாதிரி அவள் சொல்கிறா அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அப்படி தான் அவள் நடிக்கிறாளா, உண்மையிலே வாழ்க்கையை தான் சொல்கிறாளான்னு எனக்கு குழப்பம் இருந்துச்சு. அதனால் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவளுடைய கதையை தான் அவள் சொல்கிறா அப்படின்னு சொல்லி. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. சந்தோஷமாக இருக்கேன், நான் உனக்கு கதை சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னான். எனக்கும் திருப்தியாக இருந்துச்சு. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். ஸ்வீட்ஸ் எனக்கு கொடுப்பியா? நான் உனக்கு ஸ்வீட் கொடுத்தேன்ல, சந்தோஷமாக இருக்கேன், நீ எனக்கு ஸ்வீட் கொடுப்பியா அப்படின்னு கேட்டாள். நான் மெல்ல அந்த மலாய் சந்தேஷ் ஸ்வீட் எடுத்து அவளுக்கு கொடுத்தேன். மெதுவாக அவளுக்கு வாயில் கொண்டு போய் கொடுக்குறப்போ, என்ன உண்டியலில் காசு போடுற மாதிரி இருக்குது, அன்போடு கொடு அப்படின்னா. நான் மெல்ல அழுத்தி அவள் வாயில் வைக்கிறப்போ அவன் அந்த ஸ்வீட்டோட என் கையையும் லைட்டாக கடித்தான். வேணும்னு தான் கடிக்கிறான்னு தெரியும். அப்போ ஒரு வார்த்தை சொன்னான், நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டா. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்புறா. எனக்கு மனசு பதைப்பாக இருந்துச்சு. ஏதோ ஒரு விஷயம், இது தள்ளி போகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருந்துச்சு. அவள் கிளம்பிட்டு, நான் கதை சொல்கிறதுக்கு தான் இங்கே வந்தேன்னு சொன்னால் நீ நம்புவியா அப்படின்னு கேட்டாள். ஆமாம் அப்படின்னு சொன்னேன். நான் என்ன அறியாமல் தலையாட்டினேன். எனக்கு குக்கர்னால் வெடித்ததுனால தான் எனக்கு இந்த தீக்காயம் நான் வந்துச்சு அப்படின்னு சொன்னான். ஒருவேளை நான் அவன் மேலே கருணை கொள்ளக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படி சொல்கிறான்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அவளை பார்ப்பதற்கு மிகவும் வருத்தமாக பச்சாத்தாபமாக இருந்தது. கிளம்பிட்டு நான் போயிட்டு வரேன், இதுக்குத்தான் வந்தேன், கதை சொல்கிறதுக்கு தான், நான் கதை சொல்லிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு முன்னாடி அவள் பேசுகிறப்போ ஒரு முறை வீட்டுக்குள்ளே வர்றப்போ நான் ஏன் பின்னாடி வரேன்னு கேட்டப்போ, ஏன் நீங்கள்லாம் பெண்கள் பின்னாடி வாரீங்க, எங்களுக்கும் மனசு இருக்காதா, நாங்கள் உங்கள் பின்னாடி வரக்கூடாதா, நீ ஹேண்ட்ஸமாக இருக்க, அதனால் ஏன் நான் உன் மேலே ஆசைப்படக்கூடாதா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டான். நியாயமான வார்த்தைகள். இது என் மனசுக்குள்ளே திரும்ப தோணுச்சு. கிளம்புறேன்னு சொன்னான். நான் வழி இல்லாமல் சரி அப்படின்னு சொன்னேன். அப்போ சொல்லிட்டு போனான்,
எப்பாவது என் நினப்பு வந்துச்சுன்னா இந்த மலாய் சந்தேஷ் சாப்பிடு, அதை சாப்பிட்டீங்கன்னா நீ என்னையவே சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கிளம்பி போயிட்டா. நான் கொண்டாந்து விடுறேனே, பைக்கில் கொண்டாந்து விடுறேனே அப்படின்னு சொன்னேன். வேண்டான்னு மறுத்துட்டு இருட்டுக்குள்ளே அவள் வெளியேறி போயிட்டா. நான் ஒரு குற்ற உணர்ச்சியோடு அவள் போன திசையை பார்த்துக்கிட்டே இருந்தேன். எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் உடலின் அலைகள் சிறுகதை. ஒரு பெண்ணின், அழகான ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் நடந்த அவளுக்குரிய ஏக்கம், அவளுக்குரிய எண்ணங்கள், அவருக்குரிய ஆசைகளை அற்புதமாக வெளிப்படுத்திய ஒரு அற்புதமான சிறுகதை. வாழ்த்துக்கள், நன்றி.